வெல்கம் டு ஜிஏ ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இன்னைக்கு மேடவாக்கம் நியர்பை இருக்கிற சித்தாலப்பாக்கம் டு ஒட்டியம்பாக்கம் இந்த மெயின் ரோடு மேலே இருக்கிற ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி பற்றி அங்கே பார்க்க போகிறோம். நல்லா லொக்கேஷன், அருமையான லொக்கேஷன். ஆன் மெயின் ரோடு ப்ராப்பர்ட்டி இது. ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் ஃபெசிலிட்டிஸ் போகிற ஒரு மெயின் ரோடுங்க இது. சிறுச்சேரி ஐடி பார்க் டு வெஸ்ட் தாம்பரம், அதே மாதிரி இங்கேருந்து சைதாப்பேட்டைக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஏகப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷனு இங்கே வந்து நடந்துட்டு இருக்குங்க. அதனால் அது ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த டெவலப்மெண்ட்டோட இப்போ அதிகம். ஏன்னா எல்லாமே மல்டி ஸ்டோரேஜ் அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது. அதனால் கமர்ஷியல் தேவையும் நாளுக்கு நாள் அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி கனெக்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு எல்லா பக்கமும் கனெக்ட் ஆகும். மேடவாக்கம் மட்டும் இல்லாமல் பெரும்பாக்கம், சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரி, அதே மாதிரி தாழம்பூர், நாவலூர், சிறுச்சேரி ஐடி பார்க்கு, வண்டலூர், கேளம்பாக்கம் ரோடு, இந்த மாதிரி எல்லா பக்கமும் கனெக்ட் பண்ணுற ஒரு கனெக்டிவிட்டி ரோடு. அதனால் டெவலப்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டாக இருக்கும் உங்களுக்கு. 3 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3500 வித்த ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி 5500 ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக விற்கிது. இந்த கமர்ஷியலில் முன்ன கட்டின இப்போ அதிகமாக வளர்ந்துருக்கு. அதனால் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்குறது கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். அதனால் கமர்ஷியலாக ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்ருக்கீங்க, ஃபியூச்சரில் உங்களுக்கு ரெண்ட் மாதிரி உங்களுக்கு அதிகமாக வர உங்களுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களே இந்த ப்ராப்பர்ட்டி தான் ஆன் மெயின் ரோடு ப்ராப்பர்ட்டி. டோட்டலாக அந்த பிளாட்டோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 4300 ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க. ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 43 அடி வருது, பின்னாடி வந்து 45 அடி வருது, சைடில் பார்த்தீங்கன்னா 97, இன்னொரு பக்கம் வந்து 94, அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 அடி மட்டும் டிஃப்ரெண்ட் வரும். அது வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியாது, அளந்து பார்த்தா மட்டும் தான் தெரியும். கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி மோஸ்ட்லி இந்த மாதிரி தாங்க இருக்கும். இது வந்து ஒரு பெரிய பிளாட்டு, அதில் பாதி பிளாட் ஆல்ரெடி வித்துட்டாங்க, இன்னொரு பாதி பிளாட் மட்டும் தான் இருக்குது. இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டு 8,000 பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுங்க, 8000 ரூபாய். இப்போ உங்களுக்கு பிளாட் பிடிச்சிருந்தோன்னா பேசிக்கலாம். நீங்கள் என்ன பொறுத்தவரைக்கும் 8,000 கிட்டத்தட்ட நல்ல ப்ரைஸ் தான். ஏன்னா ரெசிடென்சியலே இருக்குன்னு சொன்ன மாதிரி 5500 போகுது. இதுக்கு முன்னாடி இருக்கிற சரௌண்டிங் ஏரியா நீங்கள் பார்த்தீங்கன்னா மேடவாக்கம், பெரும்பாக்கம், பள்ளிக்கரணை, இந்த மாதிரி ஒரு ஆன் ரோடு மெயின் ப்ராப்பர்ட்டி நீங்கள் கண்டிப்பாக வாங்க முடியாதுங்க. ஏன்னா 18,000 20,000 சாலிடாக போகுது. அதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாங்க. உங்களுக்கு பட்ஜெட் டைட்டாக இருந்ததுன்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக இது வந்து ஒர்த்தாக இருக்கும். உங்களுக்கு பட்ஜெட் இருந்ததுன்னா நீங்கள் இமீடியட்டாக கட்டி விடலாம். இல்லைனா உங்களுக்கு பட்ஜெட் டைட்டாக இருந்தால் பிளாட்டை வாங்கிட்டு ஃபியூச்சரில் கூட நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி உங்களுக்கு ரெண்ட்டுக்கு விடலாங்க. நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படின்னா கால் பண்ணிவிட்டு சைட் வந்து பாருங்கள். இல்லை இதே லொக்கேஷனில் நீங்கள் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸையும் பாருங்கள். ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி இந்த லொக்கேஷனில் போட்டிருக்கோம். அதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் கேட்டு பாருங்கள். இருந்ததுன்னா சைட் வந்து பாருங்கள். இல்லை நீங்கள் வேறு லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் ஒரு தடவை பாருங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணி கேட்டு பாருங்கள். இருந்ததுன்னா சைட் வந்து பாருங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறோம். சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நன்றிங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.